பொதுவாக சினிமா கதாநாயகர்கள் என்று சிலர் தான் இருக்கிறாங்க இப்போ. அந்த காலத்தில் இருந்த மாதிரி யாரும் இல்லை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், எம்ஜிஆர் போன்ற நடிகர்களெல்லாம் இப்பொழுது இல்லை. அதற்கு பின்னால் இப்பொழுதுள்ள ஒரு சில நடிகர்கள் நல்ல மதிப்போடும் ரொம்ப செல்வாக்கோடும், ஆக இவரை போல் ஒரு நடிகர் இல்லை, இவர்களுக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம், ஏன் கொடுக்கவில்லை, பாரத் ரத்னா விருது கொடுக்கலாம், ஏன் கொடுக்கவில்லை, ஒரு விருது கூட இவர்களால் பெரிய விருது ஒன்றும் வாங்க முடியவில்லை. ஆனால் தற்பொழுது சாக்கடையில், அரசியல் சாக்கடையில் புழுவாக மிதக்கிறார்கள். எதற்காக அரசியலுக்கு வந்தார்கள் என்று புரியவில்லை. ஏன் வந்தார்கள்? அவர்கள் என்ன குறைச்சல்? 4 தரமை உட்கார்ந்து சாப்பிடலாம், பல சினிமா படங்கள் சொந்தமாக எடுக்கலாம். ஆனால் அரசியலில் புகுந்து விட்டார்கள். கோழிக்கூட்டில் பாம்பு நுழைந்தது போல் நுழைந்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளே, மக்களே, எச்சரிக்கையாக இருங்க. இவங்களை நம்பாதீங்க. எந்த நேரமும் எங்கும் தாவி விடுவார்கள், கூட்டணிக்குள் நுழைந்து விடுவார்கள். சுயநலவாதிகள், அரசியல்வாதிகள் அரசியல் நுழைந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் சுயநலம் கருதி தான் வருவார்கள். பொதுநலம் கருதி யாரும் வரவில்லை. காமராஜர் போல் யாரும் வரவில்லை, கக்கன் போல் யாரும் வரவில்லை. எளிமையாக வாழ்ந்தவர்கள், மக்களோடு மக்களாக பழகியவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். முத்துராமலிங்கத்தவருக்கு திருமணம் செய்யவில்லை, திருமணம் ஆகவில்லை. காமராஜர் திருமணம் செய்யவில்லை. யோசித்து பாருங்கள். தன்னலமற்ற தியாகிகள் அவர்களெல்லாம். யோசித்துவிட்டு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு ஓட்டு போடுங்கள், வாக்கு அளியுங்கள். அடுத்த வழியில் வரேன்.